ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. 5 பெரிய சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி விட்டுருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா தக்காளி குக் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு 10 நிமிஷம் தக்காளி குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா கரண்டி வச்சு இதை மசிச்சு விட்டுக்கணும். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கணும். நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும் நல்லா குக் ஆகிருக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது.
இப்போ இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இதில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.